உங்களுடைய வெற்றியே என்னுடைய லட்சியம். வெல்கம் டு புது வாழ்க்கை. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா என்ன எலிஜிபிலிட்டி வேணும், அதே போல என்ன மாதிரியான ஒரு கோர்சஸ் எல்லாம் அங்கே வச்சிருக்காங்க, அதே போல அதில் ஜாயின் பண்ணுறதுனால என்ன நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது எல்லா விஷயமும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியும். புது வாழ்க்கை சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி உலகம், தனி ஒரு ஆர்கனைசேஷன். அது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து டாப் ஃபர்ஸ்ட் ரேங்க் உள்ள யூனிவர்சிட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். யார் இதை உருவாக்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராஜாவும் அதே போல் விவேகானந்தரும் சேர்ந்து தான் வந்து இதை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு எல்லா ஃபண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியத்துவமும் இருக்குது. கர்நாடகாலே மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் அப்படின்னா மைசூர் சாண்டல் தான். ஸோ மைசூர் சாண்டல் அப்படின்ற ஒரு ஆயில் ஃபேக்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய ஒரு ஃபேமஸ் ஒரு விஷயமும் அதில் வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அப்படின்னா 438 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 பேர் இருக்காங்க. அதில் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே 2500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் மற்ற காலேஜ் மற்ற யூனிவர்சிட்டியில எல்லாம் எடுத்துட்டா பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 50 பேர் இருப்பாங்க, இல்லை 100 பேர் இருப்பாங்க, இவ்வளோதான் இருப்பாங்க. நீங்கள் பெரிய காலேஜ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா வெறும் 10 பேர் பிஹெச்டி பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2500 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூயிங் பிஹெச்டி. ஸோ இங்கே வந்து கோர்சஸ் எக்கச்சக்கமாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் சேர்றதுக்கு வந்து அவ்வளோ ஈஸியான்னு கேட்டால் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. அது எப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டடாக அத்தனை விஷயமும் வச்சுருக்காங்க. A to Z வச்சுருக்காங்க. சயின்ஸ்னா பாட்டனி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங், இந்த 5 டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் வந்து A to Z அத்தனை சயின்ஸுமே இருக்குது. நீங்கள் என்ன சயின்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. மேத்தமேட்டிக்ஸும் கூட இருக்குது. ஸோ அந்த சயின்ஸும் இருக்குது. ஸோ இதில் மெயினாக வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் யூஜியை விட பிஜி அண்ட் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. யூஜி வந்து வெளி இடத்துல படிச்சுட்டு வந்துட்டு பிஜி அண்ட் பிஹெச்டி ஜாயின் பண்ணுற மாதிரி தான் நிறைய பேர் இதில் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. யூஜிலேயே நான் போகலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக போகலாம். ஆனால் அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ப்ரொசீஜர் எல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் கிராஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் போகலாம். ஸோ இது வந்து ஒரு விஷயம். அதில் வந்து 25 டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிஜிலேயே அண்ட் பிஹெச்டி யூஜியில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பியூர் சயின்ஸு, அப்புறம் சயின்ஸ் தனியாக, இன்ஜினியரிங் தனியாக, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக மேத்தமெட்டிக்ஸ் தனியாக எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் அங்கே சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம். என்னென்னா கிளாஸ் நீங்கள் என்ன கிளாஸில் வேணாலும் உட்காந்துக்கலாம். இப்போ வந்து ஈவன் பிட்ஸ் விலானியில் கூட அப்படி தான், நீங்கள் எந்த கிளாஸ் வேணாலும் உட்காந்துக்கலாம். ஆனால் அங்கே ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா எந்த கிளாஸையுமே யாரும் கவனிக்க மாட்டாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ளவங்க அத்தனை பேருமே 99% எப்படி இருப்பாங்க அப்படின்னா 100% கிளாஸை கவனிப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து சினிமாலையோ மூவிஸ்லையோ இல்லை வெளியில் சும்மா சுற்றுறது, பெங்களூர் சுற்றுறது, சாப்பிட்றது, அதிகமாக வெளியே அவுட்லெட்ஸ் எல்லாம் போய் என்ஜாய் பண்ணுறது, கேஃபில் அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் ரிசர்ச்சில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு புது விஷயத்தையே நான் உருவாக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய மெயின் மோட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் படிக்கக்கூடிய அத்தனை ஹையஸ்ட் குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே இதுக்குள்ளே இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரே ஒருத்தர் போகிறீங்க, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்ஸ் பயங்கரமாக பிடிச்சிருக்கு, காலேஜ் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அங்கே வந்து உங்களுக்கு வந்து அப்படி யாரையுமே நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லாமே வந்து 100% வந்து அவங்களோட ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி ஃபுல்லாக ஐடியாஸை மட்டும்தான் பேசுவாங்க. தேவையில்லாத பேச்சுக்களோ இல்லை கேஃபட்டேரியாவில் உட்காந்து அரட்டை அடிக்கிறதோ இல்லை மற்ற காலேஜஸில் நடக்கிற மாதிரியான எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னும் போது வெட்டியா டைம் வேஸ்ட் பண்றது அந்த மாதிரி எதுவுமே யாருக்குமே இருக்காது. ஏன்னா எல்லாருமே வந்து ஹை லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கூட நீங்க பேசுனீங்க அப்படின்னா பெரிய பிசினஸ் பத்தி பேசுவாங்க, பெரிய ரிசர்ச் பத்தி பேசுவாங்க. ஸோ வந்து லைஃப்ல வந்து கெரியர் எப்படி பெருசா செட் பண்றது, என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்றத பத்தி மட்டும் தான் வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. டிஸ்கஸிங் ஐடியாஸ்ன்னு சொல்றது அது மாதிரி மட்டும்தான் நடக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஸ்டடீஸ் மேலே ஒரு பயங்கர ஆர்வம் இருக்கவங்க இதில் போய் நிச்சயமாக நீங்கள் சேரலாம். எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இதில் வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது நீங்கள் சேர்றதுக்கு. ஸோ இது வந்து நான் வந்து இப்படி வந்து சொல்லியிருக்கேன். அதுக்காக வந்து கல்ச்சுரல்ஸ் எல்லாம் கிடையாதா, எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுமே கிடையாது அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரே ஒரு ஆள் நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
நிச்சயமா நீ போகலாம். உங்களுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் கிடையாது. ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. நீங்க வெளியே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நைட் எத்தனை மணிக்கு வேணாலும் வரலாம். ஆனா அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அதை செய்ய மாட்டாங்க. அதுதான் விஷயம். நைட் 2 மணி வரைக்கும் அவங்களோட ப்ராஜெக்ட் தான் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ரூம்ல அரட்டை அடிக்கிறது அந்த இதுக்கெல்லாம் நேரமே அங்கே இருக்காது. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அசைன்மெண்ட்ஸு, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லேப் ஒர்க்கஸ், ப்ராஜெக்ட் சப்மிஷன்ஸு அண்ட் அதே மாதிரி எக்ஸாம்ஸு, உங்களுக்கு குவிஸஸ் வந்து நடக்கும். சயின்டிஃபிக் குவிஸஸ் எல்லாம் நடக்கும். அது கான்ஃபரன்ஸ் நடக்கும், பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் நடக்கும். அந்த மாதிரி எக்கச்சக்கமான உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து திரும்பி பார்க்கறதுக்குலாம் டைம்லாம் இருக்காது. ஸோ சாப்பிட்றதே அங்கே எல்லாரும் எப்படி சாப்பிடுவாங்கன்னா அவங்களோட டைமுக்கு போய் சாப்பிட்டுக்குவாங்க. இந்த ஒட்டுக்கா கூட்டா உட்காந்து ஒரு 2 மணி நேரம் அரட்டை அடிச்சு அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. ஸோ இது வந்து ஐஏஎஸ்சியோட ஒரு கல்ச்சர்னு சொல்லலாம். அங்கே உள்ளவங்களே அது மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதனால வந்து யாருக்கும் அது ஒரு ஆடா வந்து தெரியாது. எல்லாமே அவங்களோட ப்ராஜெக்ட்ல வந்து கடுமையாக ஈடுபட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அங்குள்ள ஸ்பெஷாலிட்டி. பட் கல்ச்சரல்ஸும் இருக்கு, ஸ்போர்ட்ஸும் இருக்கு. சேம் டைம் ஸ்டடீஸ்லயும் ஃபென்டாஸ்டிக்கா இருப்பாங்க. கல்ச்சரல்ஸ்ன்னு வந்துட்டா ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸஸ், அதே மாதிரி நிறைய கிளப்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு நிறைய ஈவெண்ட்டு, என்டர்டைன்மெண்ட்ஸு, பெஸ்ட் டான்சர்ஸு, சிங்கர் எல்லாமே உள்ளே இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸும் அப்படிதான். டென்னிஸ், பேட்மிண்டன், A to Z ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த இன்ஸ்டியூட்குள்ளே இருக்குது. நீங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம். ஆனால் வந்து நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இல்லை. அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு நீங்கள் பெஸ்ட் மைண்ட்ஸ், பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கீங்க, சென்னையிலேயே டாப் ஸ்கூலில் டாப்பராக வரீங்க. இப்போ இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் போய் நீங்கள் சேர்றீங்கன்னு வைங்க பெங்களூரில், நீங்கள் வந்து அங்கே யூனிக்காகவே தெரிய மாட்டீங்க. ஏன்னா உங்களை போல 100 பேர் அங்கே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அப்போ தான் உங்களுக்கே புரிய வரும், சரி நம்மளை போல நம்ம வந்து நம்ம காலேஜில் நம்ம சூப்பராக தெரியும், ஆனால் அங்கே வந்து எல்லாரோட ஒன்றா தெரியும். அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே இருப்பாங்க. ப்ரொஃபஸர்ஸ் எப்படி இருப்பாங்க இவ்வளோ பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது? ப்ரொஃபஸர்ஸ் வந்து அடிச்சிக்கவே முடியாத அளவில் எக்ஸ்பீரியன்ஸ்டு, ரொம்ப எக்ஸ்பர்ட் நாலேஜு, ஃபென்டாஸ்டிக்காக டவுன் டு அர்த்தாக இருப்பாங்க. எப்போவுமே நாலேஜபிள் ப்ரொஃபஸர்ஸ் பார்த்தீங்கன்னா பந்தா பண்ணவே மாட்டாங்க. எப்போவுமே ரொம்ப சிம்பிளாக டவுன் டு அர்த்தாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபென்டாஸ்டிக்காக இருப்பாங்க. ரெண்டாவது அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும்? இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்குள்ள என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி குவைட் என்விரான்மெண்ட்டாக இருக்கும். மற்ற காலேஜில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சவுண்டு, எவ்வளோ விஷயங்கள் நடக்கும், அங்கங்கே வந்து பிரச்சனை நடக்கும், ஒரு பசங்களுக்குள்ள பிரச்சனை நடக்கும், இல்லைன்னா ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள பிரச்சனை நடக்கும், இல்லைன்னா எக்ஸாம் விட்டு வெளியே துரத்தும். இங்கே வந்து அது மாதிரி இருக்கவே இருக்காது. இங்கே வந்து எக்ஸ்ட்ரீம்லி குவைட் என்விரான்மெண்ட்டு, அதே மாதிரி ரொம்ப கூலாக இருக்கும். பெங்களூர் கிளைமேட் ஃபண்டாஸ்டிக்கான படிக்கக்கூடிய ஒரு தாட் ப்ராசஸ் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரிச்சான என்விரான்மெண்ட் வந்து அங்கே இருக்கும். ஸோ இதில் சேரணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர்? அட்மிஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா யூஜிக்கு சேரணும் அப்படின்னா என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஜி எடுத்துக்கிட்டா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ரிசர்ச் ப்ரோக்ராம், ரிசர்ச்சில் பண்ண போகிறீங்க. அதுலேயும் இருக்குது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி லைன் எல்லாமே இருக்குது. பயாலஜி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி மெடிக்கலோட விஷயங்கள் கூட அத்தனையுமே அதில் வந்து இருக்குது. கார்டியக் கேர், அந்த மாதிரி ஒரு சயின்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 years டியூரேஷன் உள்ள கோர்ஸ். இது எப்படின்னா ரிசர்ச்சும் உங்களுக்கு சேர்ந்து வரும். இது மற்ற காலேஜில் படிக்கிற மாதிரி சும்மா கிராஜுவேட் டிகிரி மாதிரி இருக்காது, பட் ரிசர்ச்சும் கூடவே வரும். இந்த டிகிரிக்கு பயங்கர வேல்யூ இருக்கு. ஸோ அது மாதிரி உள்ளது யூஜி கோர்சஸ். அதே போல் யூஜிலேயே வந்து பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் மேத்தமெட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஜினியரிங், பிடெக் இன் இன்ஜினியரிங், அதே மாதிரி பிஎஸ் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன்ஜினியரிங், இதுவும் கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டான கோர்சஸ் எல்லாம் நீங்கள் வெப்சைட் தரேன், லிங்க் தரேன், போய் பாருங்க. அது மாதிரி யூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஐஐடிக்கு ஜாயின் பண்ணுறது எப்படி? ஜேஇ மெயின் பாஸ் பண்ணோம், அட்வான்ஸ்டும் பாஸ் பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கிடைக்கும், இல்லைனா பிஎஸ்சி அட்மிஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதெல்லாமே இருக்காங்க. ஆஸ்ட்ரானமி இருக்குது, எர்த் சயின்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி சேரணும்னா நீங்கள் ஜேஇ மெயினும் பாஸ் பண்ணியிருக்கணும், ஜேஇ அட்வான்ஸ்டும் எடுத்துருக்கணும். என்ன பர்சன்டேஜ் அப்படின்னா 60% கட்டாயமாக எடுத்துருக்கணும். இது ஒரு மேண்டேட்ரி. அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் பயாலஜி குரூப் எடுத்து சேரணும், அந்த பயோமெடிக்கல் சேரணும், அந்த மாதிரி எல்லாம் நினச்சிங்கன்னா நீட் குவாலிஃபிகேஷன் வேணும். நீட் குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லை, அதோட டாப் ரேங்கிங்ஸ்லையும் வரணும். இப்போ நீட் குவாலிஃபிகேஷன் டாப் 300 ரேங்க்ஸ்குள்ளே நீங்கள் வரணும். ஸோ இது வந்து மேண்டேட்ரி. அங்கே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அதனால் வேறு வழியே இல்லை. நீங்கள் வந்து இந்த டாப் 300 ஆல் இண்டியா ரேங்கிங்குள்ளே நீங்கள் வந்துடணும். ஸோ இது வந்து மேண்டேட்ரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்
அது முடிச்சதுக்கு அப்புறம் இல்லைன்னா அது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்ட்ரைட்டா பிஹெச்டி அங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ண முடியும்னா ஜாம் ஐஐடி ஜாம் எக்ஸாம் வந்து நான் தனி வீடியோ பண்ணிருக்கேன். அந்த எக்ஸாம்ல வந்து நீங்க 60% கிளியர் பண்ணி அது மட்டும் இல்ல டாப் 300 வரணும். நீங்க அகெயின் டாப் 300 வரணும். அப்படின்னா என்னன்னா நீங்க பயங்கர மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்டா வந்து இருக்கணும். அப்படின்னா வந்து ஈஸியா உள்ள போயிடலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு சும்மா எதுக்காக இந்த கோர்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, வை வாண்ட் ஐஏஎஸ்சி பெங்களூர் அப்படின்னு கேட்பாங்க. முடிச்சதும் உங்களை எடுத்துக்குவாங்க. ஸோ அது ஒன்று குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் என்னன்னா எம்டெக் எம்இ அந்த மாதிரி டிகிரில எல்லாம் நான் ஜாயின் பண்ணணும். சயின்ஸ் இன்ஜினியரிங் டிகிரி நீங்க வேற எங்காவது காலேஜ்ல குமரகுரு பிஎஸ்டில எல்லாம் வந்து நீங்க பிடெக் படிச்சிருக்கலாம், இல்லைன்னா நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கலாம். எம்டெக் வந்து நீங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து போலான்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம் வந்து நீங்க எழுதணும். கேட் எக்ஸாம்லயும் அதே தான். குவாலிஃபிகேஷன் வந்து 60% மார்க் எடுத்திருக்கணும். டாப் ரேங்கிங்ஸ்ல வரணும். 300 ரேங்க்ஸ்குள்ள நீங்க வந்துடணும். அப்பதான் அங்க வந்து அட்மிஷன், இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ பிஹெச்டிக்கெல்லாம் என்ன குவாலிஃபிகேஷன்? பிஹெச்டி ஜாயின் பண்ணணும், எனக்கு ரிசர்ச் ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னா சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து குவாலிஃபிகேஷனை கேட் எக்ஸாமும் எழுதிருக்கலாம், ஜெஸ்ட் எக்ஸாமும் எழுதிருக்கலாம். இன்ஸ்பயர்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதையும் நீங்க முடிச்சீங்கன்னா பிஹெச்டி அட்மிஷன்ஸ் வந்து தருவாங்க. ஆனா பிஹெச்டிக்கு அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா 1000 பேர் அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா வெறும் 10 பேத்துக்கு மட்டும் தான் செலக்ஷன் கொடுப்பாங்க. 1000 பேத்துல வெறும் 10 பேரோட அப்ளிகேஷன் மட்டும்தான் எடுக்கப்படும். ஸோ அப்போ நினைச்சு பாருங்க எவ்வளோ கிறிஸ்பா வந்து எடுக்கிறாங்க அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர். இதுதான் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்ல இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் என் லைஃப் எப்படி இருக்கும்? நான் ஒரு எம்டெக் டிகிரி அங்கே படிச்சுட்டேன், இல்லை நான் ஒரு எம்எஸ்சி டிகிரி நான் அங்கே படிச்சுட்டேன், இல்லை எம்எஸ் மாஸ்டர்ஸ் இன் சயின்ஸ் நீங்க அப்ராட்ல எல்லாம் படிக்கக்கூடிய டிகிரி. ஸோ அது வந்து நான் படிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் டு வேர்ல்டு யூனிவர்சிட்டி டிகிரி தான். நீங்க வந்து போய் அப்ராட் அமெரிக்காவில் படிக்கிறதும் இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்ல படிக்கிறதும் ஒன்று தான். ஏன்னா அவ்வளோ ஈக்குவலண்ட் உங்களுக்கு வந்து கேலிபர் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதே வெயிட்டேஜும் இருக்கும், வேல்யூவும் இருக்கும். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்ல படிச்சிங்க அப்படின்றதுக்கே வந்து வெயிட்டேஜ் அண்ட் வேல்யூ இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹையர் ஸ்டடிஸ் போகணும்னு விருப்பப்படுவாங்க. ஏன்னா படிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால பிஹெச்டி வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி அங்கேயே ஜாயின் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா அப்ராட்ல போய் ஏதாச்சும் ஃபேமஸ் யூனிவர்சிட்டியில வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. பெரிய பெரிய ஸ்டான்ஃபோர்டு, லண்டன் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இதுல கூட வந்து அப்ராட்ல வந்து ஹையர் ஸ்டடிஸ் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. எம்ஐடி அந்த மாதிரி நான் வந்து அப்ராட் யூனிவர்சிட்டி சொல்றேன். ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட் வந்து எம்ஐடி எம்டெக் எல்லாம் படிச்சு முடிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோர் கம்பெனியோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அங்கே வருவாங்க. ஸோ அங்கே வந்து அந்த பிளேஸ்மெண்ட்ல அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு பெனிஃபிட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பிஹெச்டி, ஏன்னா வந்து கோர் கம்பெனிக்கு தெரியும் இந்த இன்ஸ்டியூட் இந்த ஐஏஎஸ்சியோட செலக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கு. ஈவன் ஐஐடியில கூட அதுதான் நடக்குது. நீங்க டாப் ரேங்கிங் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. என்ஐடிலையும் அதுதான், பிஎஸ்ஜிலையும் அதுதான். ஸோ அதனாலதான் வந்து இந்த கோர் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து போவான். ஸோ அதே மாதிரி இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸுக்கும் அவன் வந்துருவான். ஸோ அங்க வந்து நீங்க கோர் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து போயிடலாம். எம்டெக் எம்இ படிச்சதுக்கு அப்புறம் பிடெக்ல எல்லாம் கிடையாது. எந்த கோர் கம்பெனியுமே வந்து பேச்சுலர் டிகிரி எடுக்கவே மாட்டான். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோர் கம்பெனிஸ்ல போறது அப்படின்ற போது என்னன்னா உங்களோட சேலரி பேக்கேஜ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கெரியர் வந்து உங்களுக்கு செட் ஆகும். நெக்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு வந்து மெயினா வந்து ஐஏஎஸ்ல படிக்கிறவங்க எல்லாருமே என்னன்னா ஒரு மாதிரியான ஒரு ஈர்ப்பு என்னன்னா அந்த ரிசர்ச் மேல ரொம்ப கடுமையா தீவிரமா இருப்பாங்க. அதனால வந்து எம்டெக் முடிச்சது நிறுத்த மாட்டாங்க, பிஹெச்டி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே எம்எஸ்சி முடிச்சது நிறுத்த மாட்டாங்க. மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு நீங்க எம்எஸ்சி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா பிஹெச்டி எடுத்துருவாங்க. இது மாதிரி தான் அப்ராட் இது மாதிரி அடுத்த ஸ்டடீஸ்க்கு போய்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பிஹெச்டி அப்ராட் போறாங்க. அப்படி இல்லைன்னா இங்க பிஹெச்டி பண்ணிட்டு அப்ராட்ல வந்து விசிட்டிங் ஸ்காலர்ஸா வந்து போறாங்க. இந்த ஸ்ட்ரெயிட்டா இங்க இருந்தாங்க இதெல்லாம் அவங்களே அனுப்புவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டாப் ரிசர்ச் லேப்ஸ்ல வந்து பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்ல படிச்சவங்க எல்லாருமே நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அந்த டாப் லேப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பயோடெக்னாலஜி லேப் இருக்கு, நிறைய லேப்ஸ் வந்து இருக்கு. அந்த மாதிரி இன்ஜினியரிங் லேப் அது எல்லாத்துலேயுமே வந்து ரிசர்ச் இதில் சயின்டிஸ்டாக வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஜாயின் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு என்னன்னா ஒரு கொஸ்டினுமே இருக்காது. இன்டர்வியூலாம் இவங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்ல படிச்சவங்க எல்லாமே எக்ஸ்பர்ட் தான், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதே மாதிரி அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு வந்து அப்ராட்ல வந்து ஜெராக்ஸ் ரிசர்ச் லேப் இருக்கு, ஐபிஎம் வாட்சன் இருக்கு, அதே மாதிரி INRIA இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் லேப்ஸ்ல எல்லாம் வந்து விதவுட் எனி கொஸ்டின்ஸ் விதவுட் டவுட் உங்களை எடுப்பாங்க.
இது மாதிரி ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து யூஆர் சயின்டிஸ்ட், அதனால வந்து அவங்களுக்கு இன்னோவேஷன் வேணும், இன்னும் இன்வென்ஷன்ஸ் வேணும், அதனால வந்து அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் வந்து போகும். இது பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வெரி ஹை ப்ரொஃபைலிங் ஜாபுக்கு வந்து போக முடியும். அதுதான் ஸ்பெஷாலிட்டியே. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும். நீங்கள் உடனே பிடெக் முடிச்சது போகணும், நான் பிஎஸ்சி முடிச்சது போகணும்னா அதுக்கு நீங்கள் அங்கே படிக்க வேண்டியதில்லை. நீங்கள் வேற எங்கேயாவது படிச்சுட்டு கூட ஜாபுக்கு போயிடலாம். இங்கே படிக்கிறவங்க எல்லாமே ஃபோக்கஸ்டு வந்து ஜாப்ல வந்து ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. அவங்களோட குவாலிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட வேல்யூ வந்து ஸ்டன்னிங்காக கிரியேட் பண்ணிடுவாங்க. எவனுமே அவனை அந்த பொண்ணையோ பையனையோ ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அதுதான் வந்து இது. இப்போ வந்து மைனஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மைனஸ் என்னன்னு பார்த்தா அங்கே வந்து அகடமிக் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். இது சொல்லவே வேண்டியதில்லை. ஏன்னா வந்து எக்கச்சக்கமான அசைன்மெண்ட்ஸ் ஒர்க்கு நிறைய இருக்கும். ஸ்கூல் டாப்பர்ஸ், உங்களோட ஸ்டேட் டாப்பர்ஸ் எல்லாம் அங்கே படிப்பாங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, இல்லை வந்து யாராக இருந்தாலும் சரி, கேரளா ஸ்டேட்லேயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்பான், அங்கே போய் திணறிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் அசைன்மெண்ட்ஸ், நிறைய லேப் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இருக்கும், எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து தனி ஒரு ஆளாக வந்து நின்று போராடவே முடியாது. இந்த அசைன்மெண்ட்ஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் முடிக்கணும். ஸோ அதுக்கு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதே ஆட்டிடியூட்ல தான் அங்கே இருப்பாங்க. ஸோ யாருமே வந்து வாடா நம்ம மூவி போகலாம் அந்த மாதிரிலாம் எவனுமே பேச மாட்டாங்க. ஏன்னா யாருக்கு டைம் இருக்காது, அதுதான். ஸோ அந்த மாதிரி உள்ளது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிபிஏ ரேட்டிங் வந்து பயங்கரமாக வச்சுருப்பாங்க எல்லாருமே, இதில் சந்தேகமே இல்லை. ஸோ அது வந்து எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் தான். அது வந்து ரேட்டிங் வந்து அதிகமாக எடுக்கணும் அப்படின்றது. இப்போ 7 இருந்தானா அவனுக்கு அது மனசே ஆறாது. ஸோ அதில் எப்படியாவது 9.5 வந்துடணும், 9 வந்துடணும் அப்படின்னு ரொம்ப ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 3 செமஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் மாதிரியே தான் நடத்துவாங்க. எல்லாமே ஸ்கூல் மாதிரியே இருக்கும். அப்புறம் தான் வந்து ரிசர்ச் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீடம் எல்லாம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஹோம் சிக்னஸ் வந்து சில பேருக்கு வந்து அதிகமாக அங்கே வந்து இருக்குது. ஸோ அதுவும் ஒன்று பழகிடும். உங்களுக்கு 2 செமஸ்டர் முடிஞ்சுன்னா அது பழகிடும். அது மாதிரி பெங்களூரோட கல்ச்சர்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சேலம், மதுரை, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சிட்டிஸ்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் பெங்களூரில் போய் அந்த கல்ச்சரை அடாப்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா அவ்வளோ வந்து வேர்ல்டு கல்ச்சர் வந்து அங்கே வச்சுருப்பாங்க. உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுப்பாங்க. உங்களுக்கு வந்து அவர் வந்து நம்ம வந்து இந்தியாவில் தான் இருக்கோமான்றதே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்து அமெரிக்கன் ஆக்சென்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், அங்கே பேசுகிற லாங்குவேஜ் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் கம்பல்சரி அத்தனை பேரும் பேசுவாங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் இந்த மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷனில் சேரணும் அப்படின்னா ஹிந்தியை தயவு செய்து கற்றுக்கோங்க. இங்கிலீஷ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பியர் ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேற எங்கேயாவது ஜாயின் பண்ணியிருப்பான், ஐஐடி இல்லைனா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு டிகிரி முடிச்சோன்னா ஜாப்லாம் போயிட்டு அவன் செட்டிலே ஆயிருப்பான். நீங்கள் அப்போ தான் ஒரு டிகிரி முடிச்சு அடுத்த டிகிரிக்கு போயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இருக்கும். என்னடா அவன்லாம் இப்படி சுற்றுறான், நம்ம வந்து இப்படி மாங்குன்னு படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி படித்து முடிக்கிறது, அந்த இனோவேஷன், அந்த ரிசர்ச் எல்லாம், திசிஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுற கிட்டத்தட்ட 5 to 8 years வந்து கட்டாயமாக ஆகும். அந்த மாதிரி டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து டைம் எடுத்து தான் அவங்க வேல்யூபிளாக மாறுறாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ இதனால் வந்து சில பேர் டிப்ரெஷன் கிடைக்குது. என்னன்னா, இவ்வளோ லேட்டாக படிக்கிறோம், இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நம்மளாம் இப்போ வந்து கல்யாணம் ஆகி எங்கெங்கேயோ வெக்கேஷன்லாம் போயிருக்க வேண்டிய டைம், ஃபாரின் வெக்கேஷன்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போயிருப்பான். பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் படிச்சுட்டு இருப்பீங்க, பிஹெச்டி பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரேக் த்ரூ வந்து இருக்குது. இதை தாண்டி தான் வந்து எல்லாருமே இது பண்ணுறாங்க. அதே மாதிரி பேப்பர் பப்ளிகேஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸில் இதெல்லாம் பப்ளிகேஷன்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கடுமையாக வந்து உங்களோட ரிசர்ச் மூளையை வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால வந்து அதுவுமே ஒரு ப்ரெஷராக இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி என்ஜாய் பண்ணுறது, ரோமிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அது என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. ஸோ அந்த ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, ரொம்ப கம்மி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதுதான் அங்கே ப்ளஸ் பாயிண்ட். என்னன்னா எல்லாருமே மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்டு. எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ எம்டெக் படிக்கணும்னா பெர் இயரே வந்து உங்களுக்கு 30,000 பெர் இயர் தான். எஸ்சி எஸ்டிக்கு வந்து வெறும் 20,000 பெர் இயர் தான். இன்னும் பிடெக்கெல்லாம் வந்து இவ்வளோ தான் ஃபீஸு, வேற ஒன்றுமே இல்லை. 20,000 to 30,000 பெர் இயர் தான் ஃபீஸு. அண்ட் இதையுமே வந்து ஸ்காலர்ஷிப்பில் ஃபுல்லாக ரெடீம் பண்ணிடுறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஸ்காலர்ஷிப் இருக்குது. அங்கே சேர்ந்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு டிகிரி தவிர, அந்த டிகிரி என்னன்னா மேனேஜ்மெண்ட், மாஸ்டர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட்னு ஒரு டிகிரி இருக்குது. அதுக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப்பே கிடையாது. ஸோ அது எம்பிஏ மாதிரி, அதுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது. மற்ற அத்தனை பேத்துக்குமே பெர் மந்த் 30,000 அலாட் பண்ணுறாங்க. 30,000 to 35,000 பெர் மந்த் கொடுத்துட்றாங்க. ஸோ அது வந்து பிஹெச்டி ஸ்காலர்ஸ் கொடுக்குறாங்க. எம்டெக்கு பார்த்தீங்கன்னா 12,500 பெர் மந்த் வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும்.
ஸ்காலர்ஷிப் வந்து ஃபுல் ஃபீஸே வந்து அவங்களுக்கு போயிடும், நீங்கள் எதுவுமே கட்ட வேண்டியதில்லை, அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ அது மாதிரி எல்லாத்துக்கும் கிடைச்சிடும். அதே மாதிரி MHRD ஸ்காலர்ஷிப் இருக்கு உங்களுக்கு. அது யாருன்னா ஹியூமன் ரிசோர்ஸோட மினிஸ்ட்ரி கொடுக்குற ஸ்காலர்ஷிப். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேட் எக்ஸாம் எல்லாம் நீங்கள் குவாலிஃபை பண்ணியிருக்கணும், அப்போதான் வந்து அதுக்குள்ளே சேர முடியும். அது வந்து உங்களுக்கு வந்து MSc இன்ஜினியரிங், MTech, ME கூட வந்து கொடுப்பாங்க. அதுவும் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ஃபென்டாஸ்டிக் ஸ்காலர்ஷிப். உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வராது உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் இடையில கோர்ஸை விட்டுட்டு போறீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் அத்தனையும் திருப்பி கட்டிட்டு தான் நீங்கள் போகணும். அதனால யாரும் கோர்ஸ் விட்டு போகக்கூடாது, அது ஒரு கண்டிஷன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இன்ஃபோசிஸ், பிலிப்ஸ், IBM, டாடா இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க ஃபுல்லா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ஒர்த், அதனால தான். ஸோ அவங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து 2 years ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் MTech ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா 2 years ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். PhDக்கு வந்து 5 years அலாட் பண்ணுறாங்க ஸ்காலர்ஷிப். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அடித்தளம் உங்களோட கேலிபர் தான். அவங்களோட டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையட்டும் நம்பிக்கை, பிறக்கட்டும் புது வாழ்க்கை.